Hello guys, welcome to Beyoutech channel. இன்னைக்கு நம்ம Boya MM1 Plus mic ஓட unboxing and review பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ Boya MM1 Plus mic இந்த மைக் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து DSLR வரைக்கும் எல்லா கேமராவுக்குமே சப்போர்ட் ஆகும். ஐஃபோனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா ஒரிஜினல் ஆப்பிள் டாங்கிள் இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த மைக் எப்படி இருக்குன்னு நம்ம டேரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணியே பார்த்துக்கலாம். பாக்ஸ்குள்ளால் நம்ம மைக்கை விண்ட்ஷீல்டுக்குள்ளால் வச்சுருக்காங்க. இதை வந்து டெட் கேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு பூனையோட தோலை அழகாக கட் பண்ணி சும்மா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பூனையோட தோல்லாம் கிடையாது. இது 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட் தான். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இதோட ஆக்சுவல் பேரே டெட் கேட் தான். இது வந்து நீங்கள் காத்தடிக்கிற இடத்துல விளாகிங் பண்ணுறீங்கன்னா விண்டோட நாய்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரிமூவபிள் தான். இதை ரிமூவ் பண்ணதும் ஆக்சுவல் மைக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக மெட்டலில் தான் செஞ்சுருக்காங்க. மைக்கோட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே 3.5 mm ஜாக் தான். ஒன்று வந்து வாய்ஸ் மானிட்டரிங்காக, இன்னொன்று வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக. மைக்கோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற நெட்டுமே மெட்டலில் தான் செஞ்சுருக்காங்க. இது போக பாக்ஸில் மைக்கில் இருந்து ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மைக்கில் இருந்து கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேபிளுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக எல்லா ஹெட்ஃபோன் ஜாக் கேபிள்லேயும் 3 ரிங் இருக்கும். ஆனால் இந்த கேமராவை கனெக்ட் பண்ணுற கேபிளில் பார்த்தீங்கன்னா 2 ரிங் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக தான், லெதர்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல பேக் தான், பட் பெருசாக இதை யூஸ் பண்ண மாட்டோம். இதை உரமாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். இது பேர் வந்து ஷாக் மவுண்ட்டு. ஸோ இது வந்து ரைக்காட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட், அதாவது சேம் ரோட் எல்லா மைக்குக்கும் இவங்க தான் வந்து ஷாக் மவுண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. அதே பிராண்டு தான் போயாக்கும் வந்து ஷாக் மவுண்ட் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே நல்ல பிளாஸ்டிக் தான், பட் நல்லாயிருக்கும். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கேயாவது தட்டினீங்கனாலும் அந்த சவுண்டு வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் ஷாக் மவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். பாக்ஸில் இது வந்து பாச்சா பல்லிலாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஏதோ கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது ஒரு சின்ன கார்ட் போயா அப்படின்றதுக்காக. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதை அசம்பிள் பண்ணி ஆடியோ டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மைக்கை வந்து இந்த ஷாக் மவுண்டில் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்பவே ஈஸி தான். இந்த மைக் டு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டரை வந்து நீங்கள் லைன் அவுட்டுங்கிற இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டில் வந்து நம்ம நான் வந்து ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுனால இந்த லைட்னிங் டாங்கிள் வாங்கி வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த டாங்கிளில் ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். உண்மையாக சொல்லணும்னா இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ என் நார்மல் ஃபோன் மைக்லேருந்து வர ஆடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோஸ்லையும் இதே ஆடியோ தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோவில் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த Boya MM1 Plus மைக்லேருந்து வர ஆடியோ. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். இதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணுவேன் எந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மைக்னால எவ்வளோ சேஞ்ச் வரும்னு. ஸோ லெட்ஸ் see, நானும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஸோ நான் ஆடியோ குவாலிட்டியை பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சது இந்த ஆடியோ. ஆக்சுவலாக ரொம்பவே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் நம்ம நார்மலாக ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸை விட இது வந்து ரொம்பவே ரெடியூஸ்டாக இருந்துச்சு. இந்த விண்ட்ஷீல்டு இருக்கிறதுனால, இந்த டெட் கேட்னு சொல்லுவாங்க, இது இருக்கிறதுனால இன்னமும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இது கொடுத்துருப்பாங்க, 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து 3.5 mm, அதாவது நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 3.5 mm ஜாக் தான். இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் ஆடியோ மானிட்டரிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. பட் இது வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன் ஆப்லையும் ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு சில ஆப்பில் தான் ஒர்க் ஆகும். அதாவது பேசிக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்கள் ஆடியோ எப்படி இருக்குது, ஆடியோ வருதா வரல, இது எல்லாத்தையுமே ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிட்டு நீங்கள் லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம். லைக் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அவ்வளோ பெரிய ஃபீச்சர்லாம் கிடையாது. பட் ரொம்ப பெரிய பெரிய மைக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரோடோடது ரொம்ப பெரிய பெரிய மைக்ஸ்லாம் இந்த ஃபீச்சர் கொடுப்பாங்க. பட் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் இது கேமராக்கு ஒர்க் ஆகாது, ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும்தான். ஸ்மார்ட் ஃபோன்லேயும் செலக்டட் ஆப்ஸுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், இது வந்து இது வாங்கலாமா இல்லை ரோட்ல வந்து வீடியோ மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6000 கிட்ட வரும். பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2000, 2200 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் மைக்ரோ கூட வீடியோ மைக்ரோ கூட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு பிகினர், உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்குது, உங்கள் பட்ஜெட் ரொம்ப கம்மினா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த மைக்கை வாங்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசமாலாம் இல்லை.
ஸோ நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Beyoutech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.